அன்னைக்கு அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் சரி, தமிழ் சினிமாவில் ஒரு பிரபலமாக இருக்கிற நடிகர்களோ, நடிகைகளோ, இயக்குனர்களோ, தயாரிப்பாளர்களோ, மியூசிக் டைரக்டர்ஸோ இல்லை யாராகட்டும், ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே கால் வைக்காதவங்க ஒருத்தர் இருக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரணத்துக்காண்டி, என்னமாவது ஒரு ஒர்க்குக்காண்டி ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே போயிருப்பாங்க. அப்படி ஒரு பாரம்பரியமான ஒரு இடம் தான் ஏவிஎம் நிறுவனம். ஸோ அந்த இந்த இந்த கலை ஆர்வத்தில் தான் தொடங்கப்பட்டது. இந்த நிறுவனமே வந்து பார்த்தீங்கன்னா, மெய்யப்ப செட்டியாரோடைய கலை ஆர்வத்தில் தான் தொடங்கப்பட்டது. அதில் வந்து எப்படின்னா ரொம்ப டிசிப்ளினாக பண்ணியிருக்காரு. மெய்யப்ப செட்டியார் வந்து இந்த சினிமாவை வந்து ரொம்ப ரொம்ப டிசிப்ளினாக பண்ணியிருக்காரு. தொழிலை வந்து ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. ஒழுக்கமாக தொழில் பண்ணியிருக்காரு. சினிமாவை சினிமாவாக பண்ணியிருக்காரு. தொழிலை தொழிலாக பண்ணியிருக்காரு. தொழிலை தெய்வமாக நேசிச்சிருக்காரு. இது அந்த கூட இருந்த சரவணன் சார் அவருடைய மகனுக்கு அப்பாவை பார்த்து 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 வளர்றதுன்னு இருக்குல்ல, ஒரு அப்பாவை பார்த்து தான் எல்லா பையங்களும் வளருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு பசங்களுக்கும் அப்பா தான் ஹீரோ. அப்படி வந்து சரவணன் சாரோடைய ஹீரோ யார் அப்படின்னா மெய்யப்பன் செட்டியார் தான்.